இப்போ பட்சணம் சாப்பிடும்போது, இது சாப்பிடும்போது அம்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளை ஞாபகத்துக்கே வரமாட்டார். அந்த கலிஃபோர்னியால இருக்கக்கூடிய குழந்தை சாப்பிட்டுதா இல்லையா? சென்னையில இருக்கக்கூடிய குழந்தை சாப்பிட்டுதா இல்லையா? அதான் ஒரு அம்மா, அப்பாக்கு அதுதான் ஞாபகம் வரும். இத பிள்ளலோகாச்சாரியர் பத்தி சொல்ல வேண்டும். ஏன்னா, இந்த கோவில் தான் அவர் அஷ்டாதச ரஹஸ்ய காலக்ஷேம சாதிச்சார். பிள்ளை உலகாரியன் என்று பெயர். அவர் சொல்றார், "தூரஸ்தனான புத்திரன் பக்கலிலே பித்ருஹிருதயம் கிடக்குமா போலேன்னு" ஒரு சூர்ணிகை. பெருமாள் வைகுந்தத்துல இருக்கார். யோசிச்சு பாருங்க, வைகுந்தத்துல சதா பஷ்யந்தி சூரையகான்னு கருடன், அனந்தன், விஸ்வக்சேனெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பாடிட்டு இருக்கா. அப்ப பெருமாள் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அனந்தன் பாடுறான்ப்பா, கருடன் என்னமா பாடுறான்ப்பா, விஸ்வக்சேனா ஒரு வெரி குட் விஸ்வக்சேனா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் அதை கவனிக்கவே மாட்டாராம். ஸ்ரீரங்கத்துல என் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு வைகுண்டத்திலேன்னு பெருமாள் யோசிப்பாராம். தூரஸ்தனான புத்திரன் பக்கலிலே, தூரமா இருக்க பிள்ளை மனசுல, பிள்ளையின் எண்ணத்துல பித்ருஹிருதயம் கிடக்குமா போலே, எப்பவுமே அப்பா அம்மாவோட எண்ணம் தூரக்க இருக்க குழந்தை மேலதான் இருக்குமே ஒழிய பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தையில இருக்காது. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்னா அப்பா அம்மா என்ன நினைப்பா? ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லா குழந்தையோட ஒண்ணா வரணும் சார். ஒரு குழந்தை மட்டும் வரலன்னா அது என்னவோ துக்கம். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயது 12, சீதைக்கு 6. இதை சொன்னா பல பேருக்கு வந்து என்ன சார் சைல்ட் மேரேஜ். இது பாருங்க, இன்றைய கான்ஸ்டிடியூஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு ரூல்ஸ்ல சாரதா ஆக்ட்ல ஒரு குழந்தைக்கு 18 வயசு ஆனோட தான் கல்யாணம், 21 வயசு ஆனது. we have to follow that as Indian citizens. we are bound by rules. இல்ல சார், இல்ல அந்த மதத்துல இப்படி பண்றாளே, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம சனாதன தர்மத்தில் ராஷ்டிர பக்தி ரொம்ப முக்கியம். you should have devotion towards your country, else it is a waste. அப்போ பாரத தேசத்தின் மீது பற்று இருக்க வேண்டும்னா பாரத தேசத்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல்ல 18, 21 போட்டு அப்படிதான் பண்ணணும். ஆனா இன்றைய கான்ஸ்டிடியூஷன் ரூலை வச்சுட்டு நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது. முன்னாடி இப்ப பார்த்தேன்னா, இப்ப பெரியவாள்லாம் இருக்கு, ஒரு 4 பரம்பரைக்கு முன்னாடி பார்த்தேன்னா எல்லாருக்கும் 12, 13, 10 இந்த வயசுல தான் கல்யாணம் ஆகும். இப்பெல்லாம் நாங்க வந்து 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாலே சைல்ட் மேரேஜ்ங்கிறா. என்ன சார், சின்ன குழந்தைக்கு போய் கல்யாணம் பண்றீங்களே, ஒரு 40 ஆக வேண்டாமா? சஷ்டியப்த பூர்த்தி கிட்ட கல்யாணம் பண்ண வேண்டாமா? அதே வாத்தியார சஷ்டியப்த பூர்த்திக்கும் கூட்டுடலாம். நீங்களே வந்துருவோம். ஏன்னா 15 வருஷம் நீங்க வாத்தியாராவது உயிரோட இருப்பேள், நீங்களே வந்துருங்க. ஏன்னா இப்பெல்லாம் 40, 35, 40 இருந்தாதான் அந்த குழந்தை செட்டில் ஆகி வீடெல்லாம் கட்டி அதுக்கு கடனும் அடைச்சு. அந்த வயசுல எங்க தாத்தாக்கு நான் பேரன், அந்த குழந்தை கல்யாணம் ஆகும்போது எங்க தாத்தாக்கு நான் பிறந்தே விட்டேன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, காலத்துக்கு காலம் மாறும். இப்போ சீதைக்கு 6 வயசுனா டோன்ட் சே தட் சார், 21 வயசுலயே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவோங்கிற. நீங்க என்ன பண்றது சொல்லுங்க. இதுதான் கல்லெழுத்துங்கிறது. உபன்யாசம் 2024ல பண்ணணும்னா கொஞ்சம் கঠিனம் தான். சீதைக்கு 6, ராமருக்கு 12. whether you like it or not, that is the truth. 6 வயசு 12 வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட பரதனுக்கும் அதே வயசு தானே. 12 வயசுல ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது ஏனைய பிராதாக்களுக்கும் கல்யாணமாகி சுகமாக அவர்கள் அயோத்திக்கு திரும்பினார்கள். they returned to Ayodhya. ராமரும் லக்ஷ்மணரும் தங்கள் தர்மபத்னிகளாக இருந்த சீதையோடும் உர்மிளையோடும் தங்குதா அயோத்தியாலேயே. ஆனா பரதனுடைய மாமா, அதாவது அம்மாவுடைய பிரதர் யுதாஜித், மாத்துலர்னு பேர், மெட்டர்னல் அங்கிள், அவர் என்ன பண்ணார், கேகய தேசத்துல இருந்தது. கேகயம்ங்கிறது நீங்க இன்னைக்கு மேப்பை போட்டேன்னா உங்களுக்கு நார்த் இந்தியா மேப் வச்சுங்கோ, ராஜஸ்தான், குஜராத் வருதா, அந்த பக்கத்துலயும் பாகிஸ்தான் ஆரம்பிச்சிடும். கீழே இருக்கக்கூடிய பிரதேசம்னா கராச்சின்னு பேர் அவளுக்கு. அதுக்கு சிந்த் அப்படின்னு பேர். அங்கேருந்து வந்தவர்களுக்கு தான் சிந்தீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சிந்த தேசம். அதுக்கும் மேல கொஞ்சம் போனேன்னா பேஷாவர், லாகூர் அப்படின்னு வரும். அதுக்கும் மேல இஸ்லாமாபாத்னு ஒரு ரீஜன், அபோட்டாபாத், இஸ்லாமாபாத். அதுக்கு பக்கத்துல தான் நமக்கு ஒரு சின்ன பகுதி இருக்கு, நம்ம என்ன வாங்கிக்கணும். அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு POKன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நடுவுல கைபர் பக்தூன்குவா அப்படின்னு ஒரு ரீஜன். அதுக்கும் மேல போனேன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஆஃப் ஆப்கானிஸ்தான் வரும். ஸ்ட்ரெச் ஆகும். நீங்க மேப்பை ஜூம் பண்ணி போட்டேன்னா கூகுள்லயே ஒரு ஆச்சாரிய வலியர் பீட்டாதிபதியா இருக்கார். அவர் மூர்தாபிஷிக்தரா இப்ப கூகுள் ஆச்சாரியன்னு பேர். அவரை நீங்க இப்படி பண்ணி 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 பார்த்தேன்னா அவரே காமிச்சு கொடுத்துருவார். வைகுண்டலோக வணிமண்டப மார்கதாயி, வைகுண்டம் எப்படி இருக்கணும்னாலும் கூகுளுக்கு போய் கேட்டா தெரியும். அதுல காமிச்சு கொடுத்துருவார். அந்த இடத்துக்கு ஜலாலாபாத் அப்படின்னு பேர். இன்னைக்கு அந்த ஜலாலாபாத் ரீஜன், அந்த இடம்தான் ஒரு காலத்துல கிரிபிரஜம் அப்படின்னு பேர். இந்த கிரிபிரஜத்துக்கு இன்னொரு பெயர் ராஜகிரகம். அங்க ஓடக்கூடிய நதிக்கு சுதாமா அப்படின்னு பேர். அந்த ரீஜனுக்கு தான் கேகேய அப்படின்னு பேர்.
அங்க கேகேயத்துல ஆண்டு வந்த ராஜாவுக்கு அஸ்வபதி அப்படின்னு பேர். அந்த அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாமே அஸ்வபதினு ஒரு சர்நேம் இருக்கும். நீங்க வந்து சாவித்ரி சத்யவான்னு கேள்விப்பட்டிருக்கல, சீதையே சொல்றா இதுல சுந்தரகாண்டத்துல. சத்யவானுக்கு சாவித்ரி எப்படி இருந்தாலோ நான் அப்படி ராமருக்கு இருக்கேங்கிறா. அப்படின்னா சத்யவான் சாவித்ரியில சாவித்ரியுடைய அப்பாவுக்கும் அஸ்வபதின்னு பேர். அவரும் அந்த ரீஜன் ஆப்கானிஸ்தான் ரீஜன்ல இருந்தார். அந்த ஊர்ல தான் குதிரைகளை நல்லா ட்ரெயின் பண்ணுவா. இப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமா இப்ப நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு பண்றோம் இல்லையா? ஒரு போன் இருக்குன்னு வச்சுங்க, அது இப்போ இந்தியாலயும் மேனுஃபேக்சர் பண்றோம். ஒரு காலகட்டத்துல சைனால இருந்து வரும். அப்போ யுத்தத்துக்கு தயாரா இருக்க வேண்டிய குதிரைகள்ல அந்த ரீஜன்லயும் வரும். அந்த கிங்ஸ் அதுல தேர்ச்சி பெற்றவர்தனால அஸ்வபதினு பேர். அஸ்வ பர்ஷியன் லாங்குவேஜ்ல ஸ்வ கிடையாது, ஃப தான் உண்டு. அதனாலதான் அஸ்வ மருவி அப்கான் ஆகி ஆப்கானிஸ்தான் சொல்றோம் நம்ம. அந்த ரீஜன் அங்க மாதுலரான யுதாஜித் பரதனையும் பரதனுடைய பத்னி பேரனை இப்போ ஒரு 7.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், மாண்டவி. வெரி குட். அடுத்தது சத்ருக்னன், சத்ருக்னனுடைய வைஃப் ஸ்ருதகீர்த்தி. அதை நான் சொல்லல, சொன்னேனா? சொல்லல. சொல்லாததெல்லாம் கேட்கறேன், அவுட் ஆஃப் சிலபஸ் சார் இது. சரி, இப்ப என்ன இவாளெல்லாம் கூட்டுன்னு போயிட்டார் யுதாஜித். வாடாப்பா தாத்தா உன்னோட பேசணும் நினைக்கிறார். அஸ்வபதி பரதனுடைய தாத்தா கேகேயுடைய அப்பா ரொம்ப படிச்சவர், ரொம்ப நல்லவர். அவர் தாத்தா உன்னோட பேசணுங்கிறாருடா, உன்ன மாதிரி ஒரு அறிவாளி பேரனோட பேசணும்னு நினைக்கிறாருன்னு கூட்டுன்னு போயிட்டார். அங்க கூட்டுண்டு போய் 12 வருஷம் from the age of 12 till Bharata turned 24 he was with his maternal uncle and grandfather. அதே சமயத்துல ராமரும் லக்ஷ்மணரும் இங்க அயோத்தியால இருக்கா. அப்போதுதான் இந்த தெய்வஜ்ஞாகா சொல்லி ஒரு நாள் தசரதர் கூட்டு அனுப்புறார், ராமனை கூப்பிடுன்னு. ராமனை கூடுன்னு சொன்ன உடனே ராமர் வர, ராமா எனக்கு கொஞ்சம் வயசாயிடுத்து, நரைத்தது ஓர் மயிர். கம்பர் சொல்றார், ஒரே ஒரு முடி நரைச்சிடணும். எவ்வளவு லேட் பாருங்க. எனக்கெல்லாம் என்ன 24 வயசுலயே வெள்ள முடியெல்லாம் வர ஆரம்பிச்சு. அது உங்களுக்கு தூரக்கேன்னு தெரியாது, கிட்டக்க போய் பார்த்தேன்னா அப்படியே தும்ப பூதான். அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார், எனக்கு நரைத்தது ஓர் மயிர் தம் கர்ண மூலமாகத்திய ராமேர் ஸ்ரீர்யஸ்யதாமிதி ரகோமிஷத்துல காளிதாசன் எடுக்கிறான். நரைத்தது ஓர் மயிர், அந்த முடி வந்து சொல்லி கொடுத்தான், நீ ஆண்டது போரும், உன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடு, என் காதில் ஓதியது போல் இருந்தது ராமா. வெள்ளமுடி, வெள்ளமுடியெல்லாம் காதுல வந்து பேசுமானா அர்த்தம் என்னன்னா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு அர்த்தம். அதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெள்ளமுடி பேசுமா, அதுக்கு வாய் இருக்குமா எல்லாம் கேட்கக்கூடாது, கார்ட்டூன் கிடையாது. அதனால பிள்ளைக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. அதனால ராமா நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உனக்கு பட்டாபிஷேகம்.